கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தரமான பிஆர் மேட்ச் தான் வந்துருக்கோம் கைஸ். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தரமான பிஆர் மேட்ச்சு டைமண்ட் 5லேருந்து ஹீரோய்க்கு போகிற மேட்ச் தான் கைஸ். இது மேட்ச்சு தரமான பிஆர் மேட்ச்சு. மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போய் மேட்ச்சு எல்லாம் பார்த்து ஜாலியாக இருங்க. இந்த மாதிரி தரமான போய் அடிச்சிருப்போம் கைஸ். இன்னும் தரமான போய் அடிச்சிருப்போம். மேட்ச்சை ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இதுகிட்டே நான் ட்ரிக்கு ஒன்று பார்த்தேங்க ஐஸ். அந்த ட்ரிக்கை பாடலான்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த இதுகிட்டே இருக்கலாம்னு டக்குன்னு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐஸ். பாருங்கள் அந்த ட்ரிக்கை நீங்களே பாருங்கள் என்ன ட்ரிக்குன்னு ஐஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இறங்கி அந்த இதுக்கு போக போகிறோம். மியூசிக்கெல்லாம் கேளுங்க, தரமாக இருக்குது. மியூசிக் ஆன் பண்ணிட்டா கேளுங்க ஐஸ். உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஒரு இடைவேளைக்கு பிறகு. இங்கே பார்த்தீங்கன்னா காவல் போய் போவோம் பாருங்களப்ப இந்த போகிறான கைஸ். அவன் கண்டுக்காமல் போயிட்டுருப்பான். சரி நம்ம அந்த வழிக்கு போவோம். சரி பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏறி குச்சி சரன்னு ஓட ஆரம்பிச்சிடும் கைஸ். இங்கேருந்து இங்கே ஏதாவது பொறுமையாக போனுங்க கைஸ். இல்லைச்சி கீழே வந்தால் வச்சுங்க சாவடம் தான் நம்ம சொல்லி முடிஞ்சிடும். இப்போ பாருங்களேன் ரைட் சைடில் எதுவும் போய் அடிப்பான் பாருங்க. இப்போ பார்த்தீங்களா அப்போ அடிப்பான் பாருங்க கைஸ். பார்த்தீங்களா அடித்தான் அப்போ டேமேஜ் கொடுக்குறான் பாருங்க கைஸ். ஆனால் அவன் எங்கே அடிப்பான்னு தெரியாதுன்னா டேமேஜ் மட்டும் கொடுத்துட்டு அறக்க பறக்க லூட்லாம் அடிச்சுட்டு ஏகே இருக்குது ஏகே வாங்கடாப்பா. இந்த பையில பாருங்களேன். இப்போ எங்கள் டேமேஜ் இருப்பானு உட்காந்து ஃப்ரெண்டு பிடிக்கலாம் பார்ப்பாங்க கைஸ். இந்த வேலை ஃப்ரெண்டு போய் பிடிக்கலாம். சரி பிடிக்கலாம் பார்த்தேன் கைஸ். சில பிளேயர் இருப்பான் போல ஃப்ரெண்டு பிடிக்கலாம் பார்த்தேன் கைஸ். டக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு சுட்டுட்டான். சரி நான் சுற்றிக்கில் போட்டு டக்குன்னு மெடிக்கேட்டு போட ஆரம்பிச்சிடும் கைஸ். அடிக்கல சந்தோஷமாக போயிட்டு எனக்கு சரி டக்குன்னு மெடிக்கேட்டை போட்டு அந்த போய் எங்கன்னு பார்த்தா அந்த போய் சுட்டு போட்டோம். இந்த ட்ரிக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரிக்கை தரமான ட்ரிக் தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ட்ரிக் எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி. இங்கேருந்து ஓசி கிலோ அடிக்கணும்னு பார்த்தா நம்ம எந்த கிலோ இருக்கும் கிலோ இருக்கும். ஆனால் நம்ம டேமேஜ் மட்டும் எப்படி கரெக்டாக கொடுக்குறானோன்னு தெரியல கைஸ். பாருங்கள் இந்த மேட்ச்சு நீங்களே எவ்வளோ டேமேஜ் கொடுக்குறானோன்னு. ஆனால் கடைசியில் நம்ம தரமான போயாக அடித்து நம்ம வின் பண்ணியிருப்போம் கைஸ். தரமான போயாக இருக்கும். பாருங்கள் எல்லோரும் மியூசிக்கோட கேளுங்க, ஜாலியாக பாருங்கள், சந்தோஷமாக வாங்க. டிஎன் சக்தி கேமிங் பயலுங்கடா கைஸ். பாருங்கள் கைஸ். திடீர்னு பார்த்தா ஒரு பையன் எங்கேருந்து அடிப்பான்னு தெரியாது, திடீர்னு குறைச்சி விட்ருவான். பாருங்கள் அதை நீங்களே எங்கேருந்து அடிப்பானே தெரியாது கைஸ். ஆனால் இங்கே அடிப்பான இந்த பொம்பளை அடிக்கிறேங்க கைஸ். அவன் பார்த்தீங்கன்னா எவன் அடிக்கான்னு தெரியாது, அவன் புதுசு முடிச்சுட்ருவானோ. நான் எவன் அடிக்க டேமேஜ் கொடுக்குறானோ அவனை ஒரு அடியில் முடிச்சு என்ன பண்ணுறானோ முடிச்சு விட்றானோ டக்குன்னு முடிச்சுடுவானா. எனக்கு என்ன வந்து டேமேஜே கொடுக்க மாட்டேன் ப்ரோ. பாருங்கள் நீங்களே சருன்னு போயிட்டுருக்கேன் ப்ரோ. நான் பார்த்தீங்கன்னா வீடியோ நம்ம தொடர்ந்து போய் போட்டுகிட்டே இருப்போம் கைஸ். அதனால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாம் மோட்டிவேஷனாக பாருங்கள் கைஸ். இப்போ பாருங்கள் இப்போ பொம்பளை அடிக்கிறேன்னா அந்த பொம்பளை பாருங்களேன். இப்போ டேமேஜ் கொடுக்குறனால இப்போ பாருங்கள் பொம்பளை அடிச்சுட்டே இருப்பேன் செத்து போய் கிடக்கும். ஒரே டென்ஷன் ஆயிரும் கைஸ். பாருங்கள் நீங்களே அதை டென்ஷன் ஆயிரும். அப்படியே பிஜிஎம் போட்டு நானும் கேட்டுட்டாங்க சொல்லான்ட்டு இருந்தானா. அப்படியே அவங்க இப்போ சைடில் அடிக்கிறானா இவன் அடிப்பான். இவன் எங்கே போவானே தெரியாது. பாருங்களா அதை நீங்கள் பார்த்தீங்களா எங்கே போயிட்டானா டேமேஜ் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டான். ஆனால் அவன் 2 இருந்து நான் செத்து போயிருப்பேன். போன சந்தோஷம் சொல்லிட்டு மெடிக்கேட்டை போட்டுட்டு அங்கேருந்து கீழே குச்சிடலாம் தான் ஐஸ் பார்த்தேன். சரி வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஐஸ். பாருங்கள் இப்போ நானே கீழே குச்சிருப்பேன். ஆனால் எங்கேருந்தோ போய் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஐஸ். ஆனால் டென்ஷன் ஆகிடும் எனக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் ப்ளீஸ் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். தரமான வீடியோ இறக்கிட்டே இருப்போம் கைஸ். என் வீடியோ எல்லாம் ஷார்ட்ஸ்லாம் பார்த்து லைக்லாம் போடுங்க கைஸ். எல்லா ஷார்ட்ஸுக்கும் இல்லை ஷார்ட்ஸையும் பார்த்து சப்ஸ்கிரைப் கமெண்ட்லாம் பண்ணுங்க கைஸ். இப்போ பாருங்கள் இப்போ இந்த ஐடியா மட்டும் பாருங்கள். இது ஓசியில் அடிச்சுட்டு போனோன்னு அந்த பையில காணா போயிடுவோம். அந்த பையன் உங்கள் போய் காணா போயிட்டானா இந்த பையில தேடுறதுக்கு நான் ஓடுவேன். அந்த பையன் இருக்கவே மாட்டான். அந்த பையில தேடி போகிற கேப்பில் அந்த பையன் கண்ணுக்கே மாட்டாங்க ஐஸ். பாருங்கள் அந்த ட்ரிக்கை போட்டு இவ்வளோ தூரம் வந்து 1 கிலோ கூட அடிக்காமல் இருக்கிறது மன கஷ்டமாக இல்லை உங்களுக்கு? நீங்களே சொல்லுங்கள் ஐஸ். 1 கிலோ கூட அடிக்கல ஐஸ். ரொம்ப மன கஷ்டமாக இருந்துச்சு. அந்த பையன் எங்கே பார்த்தா அந்த பையன் எங்கே போனானே தெரில ஐஸ். சரி அதோட போட்டோம். இந்த பையில அடிக்கலாம் பார்த்து இந்த பையில ஒரு அடி அழிச்சி விட்டுச்சு. இந்த பையில லாக் பண்ணிச்சு ஐஸ். மேக் பண்ணிச்சு தரமான்ட்டு அழுத்தி பிடிச்சிட்டு பின்னாடி போய் அடிப்பான். அந்த பையன் க்ளோவில் போட்டு பார்த்தீங்கன்னா சாண்டோனா கேரக்டர் பின்னாடி போட்டு
லூட் அடிக்கலாம், லூட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா லூட் அடிக்க போயிடுவோம் கைஸ். போதும் ரீல் அடிச்சாச்சு, போயா அடிக்கிறோண்ணா, தரமாக அடிக்கிறோம், போயா அடிச்சு கண்டென்ட்டாக போடுறோம்னு சொல்லிட்டு நான் கீழே இறங்கி டக்கு டக்குன்னு அடிக்க போயிட்டேன் கைஸ். லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ் எல்லோரும். பார்த்தீங்கன்னா தரமான இதுவாக இருக்கும் கைஸ். டக்கு டக்குன்னு P90 அடிச்சிடும். அவளாண்டா முடிஞ்சால் ஆங்கடா ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வாயை மூட மாட்டேன். அதுக்குள்ளே கரெக்டாக 2 பேர் வரணும். எம்மா மாதிரி வரணும் பாருங்கள் நீங்களே. அது ஓடிட்டுருக்கான் கைஸ். மேலே ஒரு பேர் அடிச்சிட்டு இருப்பான் பாருங்கள். அவன் அடிக்கலான்னு போகும்போது தான் கைஸ் பாருங்கள் இப்போ நான் எப்படி டேமேஜ் விட்டுருவேன். எல்லாம் உழுந்து சரிங்க. கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்னமோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ப்ளீஸ் கைஸ் சப்போர்ட்டாக இருக்கும் கைஸ். நம்ம 50 வந்தோடனே ஃபுல்லாக லைவ் தான். டெய்லியும் 2 மணி நேரம் உங்களுக்காகவே லைவில் இருக்கும். நான் படிப்பையும் விட்டுட்டு உங்களை தான் கைஸ் ஃப்ரீ ஃபயரில் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன் கைஸ். அதனால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பேரில் அடித்த சரின்னு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டே ட்ரை பண்ணுவாங்க கைஸ். ஆனால் அடியே மேலே படாது. சரின்னு மேலே போய் அடிக்கலாம் பார்ப்போம் கைஸ். மேலே போய் ஏறி போனால் அந்த பையன் இதை கூச்சி பண்ணுவோம். இப்போ எம்ம மாதிரி 2 பேரும் வரணும் பாருங்கள். ஏன்னா எனக்கு வந்து சோதனை இன்னொரு பையன் அடிக்கலாம் போவேன். இப்போ பாருங்கள் செத்து போயிடுவாங்க கைஸ். நீங்களே பாருங்கள் இப்போ. ஆனால் டேமேஜ் நிறையா கொடுப்பான் கைஸ். என்னன்னு எனக்கே தெரியல கைஸ். அவன் நான் இந்த பக்கம் வருவான்னு வச்சுட்டு இந்த பக்கம் போவாங்க கைஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 இந்த பக்கம் வந்துடும். சரி போய் அடிப்போம். அவன் என்ன பண்ணுவான், ரீலோட் பண்ணுற இடத்துல போட்டுனா க்ளோவால் போட்டு பண்ணியிருக்கோம் கைஸ். செக் பண்ணிட்டேன். ஆனால் நம்மளுக்கு தான் கைஸ் போயா, அந்த வழிக்கு தெரியாது நம்மளுக்கு தான் போயான்னு. நம்மளுக்கு தான் போயான்னு சொல்லிட்டு இங்கே இறங்கி திருப்பி அவனுக்கு ரிவெஞ்ச் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இறங்கி இங்கே தரமான சம்பவம் செஞ்சுட்ருப்பான் பாருங்கள். அது ஃபுல்லாக ஓகேவா. சட்டத்தில் பார்த்தீங்கன்னா இறங்கி அங்கே மேலே ஓடி பார்த்தா P90 அடிச்சிடும். சரி P90 வந்து லாபம்னு சொல்லிட்டு நேராக இங்கேயும் பார்த்தோம்னா ஸ்லூட்ரிங் அடிச்சுட்டு இருந்தாலும் கைஸ். சரி நாங்கள் போய் பார்த்தா A94 இருக்கும். சரி அதை எடுத்தாச்சு. ஈவோக்கு வந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போனால் இது ஏதோ கிடக்கும் கைஸ். இது ஒரு மாதிரி இருக்கும் கைஸ். ஏன்னா பாம்பு லேண்ட் வச்சு போனேன். எனக்கே வாடா நானே லேண்ட் மாரிடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு இது M4 ஒன்று எடுத்துகிட்டு நல்ல ஸ்கன்னு வேறு நல்ல ஸ்கன்னு. இங்கே வச்சுலாம் இங்கே ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்கும் பாருங்கள். இப்போ சம்பவத்தை நீங்களே பாருங்கள். தரமான சம்பவமாக இருக்கும். தரமான சிறப்பான சம்பவம் பாருங்கள் ஐஸ் நீங்களே பார்த்தா. ஆனால் அவன் பாவங்க ஐஸ் ரொம்ப எவ்வளோ லூட் அடித்து பெரிய ஆளாக இருப்பான் போல். டக்குன்னு ஏறி வருவான். பொட்டுன்னு பிடிச்சி அழுத்தி பொட்டுன்னு அடித்தவன் பொட்டுன்னு போயிருப்பாங்க ஐஸ். பின்னாடி எனிமி நிற்கிறான்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு விட்டேன், உள்ளே ஓடிட்டேன் கைஸ். இல்லை அவனை அப்போயே புதைச்சி விட்ருப்பாங்க கைஸ். முன்னாடி ஓடிவிட்டேன், தப்பு பண்ணிட்டேன் கைஸ். அதனால் பார்த்தீங்கன்னா தப்பு ரொம்ப பண்ணிவிட்டேன். லூட் அடிக்கலான்னு சொல்லிட்டு லூட் அடிக்க விட்டாங்க கைஸ். தெரியாமண்ணா க்ளூவால் போடலான்னு பார்த்தாங்க கைஸ். சரி இங்கே மாட்டணும்னு வச்சுங்க, க்ளூவாலே போட முடியாது. எனக்கு கீழே என்னடா இது கைஸ். நான் இங்கே என்ன பண்ணிவிட்டேன், அங்கே வரும்போது கூச்சிவிட்டேன்னா டக்குன்னு அங்கே போய்ட்டு வந்துட்டு கைஸ். ஒரு லேக் மாதிரி ஆகிட்டு கைஸ். அதனால் சரி ஓகே விட்டு டக்குன்னு லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே லூட் அடிச்சுட்டு டக்குன்னு நம்ம கிளம்பியாச்சு கைஸ். டென்ஷன் ஆகிட்டு கைஸ் எனக்கு. என்னடா அந்த மேட்ச்சு போய் அடிக்க முடியாதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது தான் அடிப்போண்டா பார்த்துக்கலாம்டா இன்றைக்கி நானா அந்த விளையாடனே. ஆடா நீ 11 பேர் இருக்காண்டா. 11 பேர் நீங்கள் மண்டை அடிக்கிறேன்டா. 2 நாளும் முடிஞ்ச 5-6 பேர் அடிக்கிறேன்டா நீ வாடா. இதெல்லாம் என்ன பண்ணோன்னே தெரியாது. பாரு வந்த வனக்கு எல்லாருக்கும் அடி தான் மேட்டு அடி விடுற மாதிரி அண்ணன் தம்பி விழுவாதும்பாங்களே. இப்போ பாருங்கள் அந்த வீடியோ நீங்களே பாருங்கள். எல்லாருக்கும் அடி தான். இன்னும் கான்செப்ட் இருக்கா கிடக்கிற வயசு. லூட் அடிச்சுட்டு போவோம். எனக்கே லூட்டே ஒன்று சுத்தமாக இல்லை கைஸ். லூட் அடிச்சுட்டு மான்செட் ட்ரக் எடுத்துகிட்டு போக வேண்டியதான் கைஸ். மான்செட் ட்ரக் எடுத்து போட ஆரம்பிச்சிடலாமா? ஓகே வாங்க போகலாம். மான்செட் ட்ரக் எடுத்துகிட்டு சொல்லு இவனோடது இல்லை போய்க்காதே. ஓஹோ ஏன்னா டோக்கன் வச்சுருக்கோம் சாயின்ட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன் எனக்கு ஏன் தெரியுமா இப்போ யோசிக்கிறேன் கைஸ். பேசுகிறதுக்கே நான் வீடியோ எடுத்துகிட்டு பேசுகிறதுக்குன்னு ஒரு மாதிரி என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில கைஸ். திடீர்னு இறங்கி வரேன்னா என்ன பண்ணுறேன்னே தெரில. சரி நாங்கள் MP40 வாங்கிட்டே தரேன்னு இந்த பக்கம் இது திருப்பிடுவோம் கைஸ். வண்டியை எடுத்துகிட்டு இங்கே வெளில எனிமி பாருங்கள் நீங்கள் எப்படி அடிக்கிறேன்னு. வண்டி அப்புறம் திரும்பி இருக்குது. அப்போ அங்கே தானே வச்சுட்டு இருந்தேன். இல்லை இங்கே ஒரு பேர் இருப்பான். இல்லை MP40 பிடிச்சி அழுத்திட்டு அவனுக்கு பயம் இருக்கணும். வேதநாயகனா என்ன காய்ஸ் நம்மள்கிட்டே ஒரு பேர் மோதிட்டாங்க பார்த்தீங்கன்னா. நான் அழுத்தி பிடிச்சி படுக்க வச்சாச்சு, மண்ணுக்குள்ளே போச்சாச்சு பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்கன்னா அறக்க புறக்க வண்டி எடுத்துகிட்டு நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். என்ன பண்ணுறேன்னு கடுப்பாகிவிட்டேன் எனக்கு.
டக்குன்னு வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். பாருங்கள் நீங்களே அதை மாற்றத்தை கர்றாலே மெடிக்கேட்டுக்கு போன மாதிரி தான் மெடிக்கேட்டில் போட்டு சோனில் வாசி செத்து போனான். அது மாதிரி இப்போ அசிங்கப்பட்டு சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன் வயசு. டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு எவ்வளோ சுத்தணுமோ எல்லாம் சுற்றிட்டு மெடிக்கேட்டை போட்டுட்டு இங்கே ஒரு பேர் வருவான். அவனுக்கு பாருங்க அப்போ அது எந்திரி சொல்லு இவனோட எவன்டா அவன் ஓடிட்டு இருக்காங்க. அடிக்கணும்டா பார்த்துக்கலாம் வா குட்டி ஒரே அப்படியே பார்த்தீங்க அவனை அடித்து முடிச்சுட்டு அவங்க பேசினா சரி மேலே போகலாம். பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு சரி பாருங்கள் நீங்களே தரமாக போய் அடிச்சிருப்போம் இல்லையான்னு பேசிட்டு வாய் தான் ஐஸ் அழிக்குது. சரி நீங்கள் இருந்து ஓடிட்டு போயிட்டுருங்க ஐஸ் வாங்க ஓடலாம். மான்சர் ட்ரக் எடுத்து இன்னும் அந்த இது போயிட்டான். மான்சர் ட்ரக் எடுத்துட்டு அறக்க புறக்க போயிட்டுருங்க ஐஸ். இப்போ என்னடா தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிட்டு ஐயோ எடுக்க முடியலடா. சரி வாங்க என்னடா அது கடுப்பாகுது. அறக்க புறக்க போயிட்டாங்க ஐஸ். இனிமே இருக்காண்டாங்க இருங்க அவனுக்கு தெரியாமல் அவனை சொல்லக்கு நோப்போம். அப்பாலே என்ன நாக்க வராங்க ஐஸ். என்னடா கதை இது நாக்கெல்லாம் வாடா அவங்க. ஐயோ ஒடுங்க அவனுக்கு இல்லாமல் அடி மரண அடியாக கொடுத்துடலாம். ஐஸ் பார்த்தீங்கன்னா மரண அடி எடுத்தாச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பட்டாக்ஸை எரிய விடலாம் பாருங்க. இப்போ எரிய விடலாம் ஐஸ். டக்குன்னு எரிஞ்சிக்கிட்டே ஓடணும் ஐஸ். இப்போ அதான் எனக்கு பிடிக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ எரிய உருவம் விட்டு பாருங்க. இப்போ வெற்றிகரமாக போய் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், பை கைஸ்.